வணக்கம். இளைஞனின் ஆற்றல் கொடுக்கும் பிரம்மிலேகியம். சித்தர் போகரையா சொன்ன போகர் 7000 எடுத்து விளக்கம் சொல்லப்பட்டதாகும். பிரமிச் செடியை ஆங்கிலத்தில் பக்கோபா மொனைரா என்றும் சொல்லப்படுகிறது. மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ள பிரமியில் நீர் பிரமி, மண்டூக பிரமி என பல வகைகள் உண்டு. நீர் பிரமி நீள்வட்ட தடிமனான இலைகளை கொண்டது. மண்டூக பிரமி வட்ட வடிவ இலைகளை கொண்டது. வயல்களின் வரப்புகளிலும் நீர்ப்பாங்கான இடங்களிலும் அதிகமாக காணப்படும். பிரமியின் பயன்களாக மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும், சிறுநீரக குறைபாடுகளை சரி செய்யவும், மூளையில் உட்புற வீக்கத்தை குறைக்கவும், ADHD என்று சொல்லப்படுகிற நோயிலிருந்து காக்கவும், தூக்க முறைகளை மேம்படுத்தவும், கவலை மற்றும் மன அழுத்தத்திலிருந்து தீர்வு காணவும், இரத்த அழுத்தத்தை சீராக்கவும், கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும், தலைமுடி பிரச்சனைக்கும் பிரமி பலன் தருகிறது. கூடவே சர்மத்தின் பிரச்சனைக்கும் பிரமி தீர்வு காணுகிறது. இந்த பிரமிலேகியம் செய்வதற்கு மிளகும் திப்பிலியும் தனித்தனியே 100 கிராம் அளவுக்கும், இந்துப்பு ஒரு சிறு ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துக்கொண்டு 10 கிராம் அளவுக்கு மஞ்சளையும் எடுத்துக்கொண்டு மிளகையும் திப்பிலியையும் இந்துப்பையும் மஞ்சளையும் சேர்த்து நன்றாக இடித்து தூளாக செய்து தனியே வைத்துக் கொள்ள வேண்டும். 250 கிராம் அளவுக்கு நெல்லிக்காயை எடுத்து விதையை நீக்கிவிட்டு அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிரமி இலையை அரைத்து சாறு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கும், பசுவின் நெய் 1 கிலோ அளவிலும் எடுத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் கலந்து வைத்து அடுப்பேற்றி காய்ச்சும் போது அதில் நாட்டு சர்க்கரையையும் 1 கிலோ அளவுக்கு சேர்த்து, கூடவே பொடி செய்து வைத்திருக்கும் மிளகு, திப்பிலி, இந்துப்பு, மஞ்சள் பொடியாக செய்து எடுத்து வைத்திருப்பதையும், அரைத்து வைத்திருக்கும் நெல்லிக்காயையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிதமான சூட்டில் கிண்டி எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒரு சிறு உருண்டை வீதம் 1 நாள் விட்டு 1 நாள் உண்ணலாம். இந்த லேகியத்தை மிளகு சேர்த்து செய்துள்ளதால் இந்த லேகியத்தை உண்ணும் போது 1 நாள் விட்டு 1 நாள் உண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஒருவேளை காலையில் இந்த பிரமி லேகியத்தை எடுத்து உண்ணும் போது மலமானது நெல்லிக்காய் உருண்டை போல கீழே வந்துவிடும் என்பதால் மாலை வேளைகளில் உட்கொள்வது நல்லது. பிரமிலேகியத்தை உண்டவர்களுக்கு 16 வயது இளமையோடும் களைப்பு நீங்கி சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் வலிமையுடனும் புத்துணர்ச்சியோடும் இருப்பார்கள் என்றும், குழந்தை வரம் வேண்டுமென்று தவமிருக்கும் பெண்களுக்கு கர்ப்பநோய் கோளாறுகளை குணமாக்கி விரைவில் கர்ப்பம் தரிக்கவும் இந்த பிரமிலேகியம் அருமருந்தாக உதவி செய்யும் என்றும், கண்கள் ஒளி பெற்று பகலிலும் நட்சத்திரம் தெரியும் அளவுக்கு கண் பார்வை வலுப்பெறும் என்றும், உடலில் இழந்த பொலிவை மீண்டும் உருவாக்கி உடம்பில் புத்துணர்வு ஏற்படுத்தும் என்றும், பலவிதமான நோய்களில் இருந்தும் விரைவில் குணம் கொடுக்கும் மருந்தாகவும் இந்த பிரமிலேகியம் இருக்கும் என்பது மிகச் சிறப்பானது. பிரமிலேகியம் உடல் சோர்ந்து இழந்து போன இளமையை தருவதோடு கண்களையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய நற்குணமும் நற்பயனும் கொண்டது. பிரமியின் பலன்களையும் நோய்க்கான தீர்வையும் சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் பரிந்துரையின் மூலமும் பயன்படுத்துவதே நல்லது. பிரமிலேகியத்தை உலக மக்களின் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்வின் நலத்தையும்
தரக்கூடிய இந்த அருமருந்தை சொல்லித்தந்த போகரையாவுக்கு நன்றி கூறுவோம். நல்ல விஷயம் தானே?